வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயின் பேச்சு வரவேற்கத்தக்கது. அதிமுக கஜானாவை காலி செய்த போது செல்வ பெருந்தகை பரபரப்பு பேட்டி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. கால் பதிக்க இடம் கிடைக்காத என பாஜக ஆர்எஸ்எஸ் துடித்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் வழி ஏற்படுத்திவிடக் கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி அளித்துள்ளார். நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக கட்சியின் முதல்வர் வேட்பாளராக தவேக தலைவர் விஜய் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே கூட்டத்தில் பேசிய விஜய் மாலிவினா அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களுக்கிடையே வேற்றுமை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கின்றது பாஜக. அவர்களின் இந்த செயல் ஒரு பொழுதும் தமிழகத்தில் வெற்றி பெறாது. பாஜகவுடன் இணைந்து போக இது அதிமுகவோ அல்லது திமுகவோ இல்லை, இது தமிழக வெற்றிக் கழகம் என பேசியிருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தூத்துக்குடி கட்சியினருக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் விஜய் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. கால் பதிக்க இடம் கிடைக்காதா என பாஜக ஆர்எஸ்எஸ் துடித்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் வழி ஏற்படுத்திவிடக் கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எத்தனை தொகுதிகள் கூட்டணி போன்ற விஷயங்களை அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். தமிழகத்தில் வேறு கட்சிகள் கூட்டணிக்குள் வருவதாக இருந்தால் தமிழகத்தில் எங்களது கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் முடிவு செய்வார். தமிழக அரசு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் 90% அதிகமாக நிறைவேற்றியுள்ளது. தமிழக மக்களுக்கும் எதுவும் தேவையோ அதை இந்த அரசு செய்து வருகிறது. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேறாமல் உள்ள 10% வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என நம்பிக்கை உள்ளது. அதிமுக கஜானாவை காலி செய்த போதும் அதனை திறமையாக தமிழக அரசு கையாண்டு வருகிறது. தமிழகத்தில் கோவில் சொத்துக்களில் 4000 கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்டு எடுத்துள்ளனர். 3000 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தியுள்ளனர். திமுக அரசின் மீது குறை செல்வதற்கு ஒன்றும் இல்லை. மக்களின் நலனுக்காக வாழ்விற்காக தமிழக முதலமைச்சர் 24 மணி நேரம் செயல்பட்டு வருகிறார். பாஜக தொடர்ந்து தமிழக மக்களையும் தமிழக நலனையும் புறக்கணிக்கிறது என்றார் செல்வ பெருந்தகை. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.